இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணாடி தாங்க. டெய்லி எப்படியாவது நம்ம கண்ணாடி பார்த்துருவோங்க. நம்ம வீட்டில் கண்ணாடி இல்லை கண்ணாடியிலான வேறு பொருள் இல்லை ஜன்னல் கூட கண்ணாடியில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயும் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக ஒரு மாதிரி இருக்குங்க. அது எல்லாத்தையும் தனியாக இருக்குன்னு தனியாக ஸ்ப்ரே வாங்கியோ இல்லை தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியோ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்கிற எளிமையான ஒரு பொருள் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பொருளை வச்சு கண்ணிமைக்கிற நேரத்தில் ரொம்ப அழகாக பளிச்சுன்னு மாற்றிடலாங்க. அது எப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன அப்படி சொல்லி பார்க்குறீங்களா? விபூதி தாங்க. நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த விபூதி. இந்த விபூதியை ஒரு கிளாத்தில் நான் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கண்ணாடியில் நீங்கள் இந்த மாதிரி தடவி மட்டும் விடுங்க. தடவிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தி கழுவணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. நீங்கள் ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போதே ரொம்ப ஈஸியாக அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துடும். அது மட்டும் இல்லை, நார்மலாமே விபூதி அப்படிங்கிறது ஒரு கிருமி நாசினி தாங்க. நிறைய பேருக்கு தெரியாது இது, அதனால தான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு நறுமணத்தையும் நமக்கு தரும். நம்ம பாத்ரூமில் ஒரு நறுமணத்தையும் அது தருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கண்ணாடி இந்த பாத்ரூமில் இருக்க கண்ணாடி இல்லை வெளியே கண்ணாடி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நல்லா பளிச்சுன்னு மாற்றக்கூடிய ஒன்று தான். கண் இமைக்கிற நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க. நான் ஜஸ்ட்டு ஸ்பீடப் எதுவுமே பண்ணலை, அப்படியே உங்கள் முன்னாடி அப்படியே க்ளீனப் பண்ணுறேங்க. ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஒரு நிமிஷத்துலேயே மாற்றிடுங்க. ஜஸ்ட்டு நான் ரொம்ப ஃபோர்ஸ் எதுவும் தரல, லைட்டாக தான் தொட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். ஸ்ப்ரெட் பண்ணி முடித்த பின்னாடி ஒரு நார்மல் கிளாத்தோ இல்லை டிஷ்யூவோ ஏதாவது ஒன்று வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த விபூதியெல்லாம் எடுத்துருங்க. அந்த தொடச்சி எடுத்த பின்னாடி அந்த விபூதியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, எக்ஸ்ட்ரா ஏதாவது கொட்டியிருக்கும் சிந்திருக்கும், அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத்தோ இல்லைன்னா நம்ம டிஷ்யூவோ வச்சு இந்த மாதிரி தொடச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டு கண்ணாடியை இந்த மாதிரி நம்ம டெய்லி முகம் பார்க்குற கண்ணாடியை ஜஸ்ட்டு நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி என் பொண்ணு சைடில் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தா அதையும் அப்படியே வீடியோ எடுக்கிறேன். பொதுவாக பசங்க வெளியே விளையாடிட்டு வராங்க, நிறையா நேரம் விளையாடிட்டு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா குளிக்க வச்சுடுங்க. பொதுவாக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது சும்மா சோப்பை போட்டு வாஷ் பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி அதுக்கும் ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம கை இடுக்குகள் எல்லாத்திலையும் நல்லா அந்த ப்ரெஸ் பண்ணி நல்லா கழுவணுங்க. அந்த கிருமிகள் எல்லாம் இடையிலலாம் இருக்குங்க. அதுவும் இப்போ பொதுவாக கொரோனா வைரஸ் அதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கை கண்டிப்பாக க்ளீனாக தாங்க இருக்கணும். நம்ம முடிஞ்ச அளவு ஹைஜீனாக மாற்றிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது இந்த டைமிங்கில். இந்த மாதிரி அந்த ஃபிங்கர் டிப் அந்த உள்ளங்கை இடுக்கு அந்த உள்ளங்கை எல்லாத்துலேயுமே நல்லா க்ளீன் பண்ணணுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்சது அப்படின்னா அந்த மணிக்கட்டு அந்த முட்டி வரைக்கும் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கொரோனா வைரஸ் அப்படி இப்படின்னு பரவிட்டு இருக்கிறதுனால கொரோனா வைரஸ்க்குன்னு எல்லாம் பொதுவாகவே நம்ம விளையாடிட்டு வராங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கழுவ விட்டுருங்க. பொதுவாக பொண்ணுங்க அப்படின்னா மஞ்சள் போட்டு குளிக்க வைங்க. அதை விட ஒரு பெரிய ஒரு கிருமி நாசினி எதுவும் எனக்கு தெரியலைங்க. மஞ்சள் போட்டு குளிக்க வச்சிங்கனாலே ரொம்ப நல்லது.